நீ போனது எதுக்கு? காவிரி விவகாரத்தில் போன அங்கே திரிசாவை பேசுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு? இவர் பேசின அந்த வீடியோவை கிருத்திகா அவங்களுடைய மகள் மருமகள் எல்லாருமே குடும்பத்தோட பெண்களை உட்காந்து வச்சு இவர் பேசுனத வார்த்தை போட்டு திரும்பி ரிப்பீட்டா கேட்பாரு. அவரு திரிசாவை பத்தி பேசுற நீயா பால்டாயில் குடிச்ச, நீயா பால்டாயில் குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன அந்த காரணத்தை நீ சொல்லு. ஜெயலலிதாவை எப்ப சட்டசபையில சேலையை புச்சி உருவினானுங்களோ அதுவும் திமுக காரணம் பண்ணதான். பெண்களை கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது திமுக தான். நீட்டுக்காக போராடின எந்த நடிகருமே இன்னைக்கு காவிரிக்காக போராடல. ஏன் போராடல? காவிரி நம்ம உரிமை தான்டா. சூர்யா பேசினாரா? ஜோதிகா பேசிச்சா? எல்லாத்துக்கும் வந்துருமா? ஜோதிகா முன்னாடி எல்லாத்துக்கும் வந்துருவாரு. நீட்டுனாக்கா சூர்யா எல்லாரும் வந்துருவீங்கல்ல. இப்ப ஏன்டா ஒருத்தங்க கூட நீ காவிரி விவகாரத்துக்கு வரல? நீட்டுக்கு மட்டும் பேசாத, காவிரிக்கு பேசு. இப்ப உதயநிதிக்கு பேசு. உதயநிதி பேசுறது தப்பா ரைட்டான்னு இப்ப ஒருத்தமா வந்து பேசுறா. எவனா வந்து பேசுறீங்களா? எவனா ஒருத்த கண்டன அறிக்கை கொடுக்குறீங்களா? என்ன ஒரு ப்ரொடியூசர். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த ஃபயர் சதி சார் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து கைது பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை உண்டாயிருக்குது. அதுவும் நாளைக்கு வந்து பட்ஜெட் செஷன் நடக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இப்போ அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் இரட்டை அர்த்தத்தில் பேசினதால இதெல்லாம் சரியானதா? இல்லை, திமுக என்றாலும் இரட்டை அர்த்தம் தான். இரட்டை அர்த்தம் என்றாலும் திமுக தான். இது அண்ணா காலத்துலேருந்தே உண்டு. இவனுங்க வந்துட்டு என்றைக்குமே இந்த திமுக காரங்க பெண்களுக்கு மரியாதை கொடுத்ததாக சரித்திரமே கிடையாது. பெண்களை அவதூறாக பேசிய வழக்கு யார் மேலே அதிகமாக இருக்குன்னு பார்த்தா திமுகவோட நிர்வாகிகள் மேலே தான். இன்னைய காலகட்டத்தில் இந்தியாவிலேயே பெண்களை அவதூறாக பேசிய, பெண்களை இழிவுபடுத்தி பேசிய வழக்குகள் யார் மேலே அதிகமாக இருக்குன்னா திமுக காரங்க மேலே தான் இருக்குது. உதாரணமாக அண்ணாதுரை வந்து பெரியார் கூட வந்துட்டு முரண்பாடு ஏற்பட்டு வெளியே வரும்போது பெரியார் வந்து ஒரு அவதூறு பரப்புறாரு. அவதூறாக உண்மையாக தெரியாது. யாரோ ஒரு நடிகையுடன் அண்ணாவுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. அப்போ அது பெரிய பேசும் பொருளாகும் போது அண்ணா என்ன தெரியுமா சொன்னார்? நான் ஒன்றும் முற்றும் தொடர்ந்த முனிவர் அல்ல, அவள் ஒன்றும் படிதாண்டா பத்தினியும் அல்ல அப்படின்னு பேசினவர் தான் அண்ணா. அப்புறம் அவர் வழி வந்தவங்க கருணாநிதி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எமர்ஜென்சி காலகட்டத்தில் கருணாநிதி ஆட்சி கலைக்கப்பட்டு கொஞ்ச நாள் கழிச்சு 1979 மதுரையில் ஒரு மீட்டிங் நடக்குது. அப்போ இந்திரா காந்தி பேசுகிறாங்க. இந்திரா காந்தி பேசும்போது திமுக காரங்க இந்திரா காந்தி மேலே கல் அடிச்சிட்டாங்க. மண்டையில் ரத்தம் வரும்போது அப்போ பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அந்த அம்மாவுக்கு ரத்தம் வந்ததுன்னு, அது மாதவிடாய் ரத்தமாக இருக்கலாம் அப்படின்னு ரொம்ப கொச்சையாக இந்திரா காந்தியை பேசினவர் கருணாநிதி. அப்போ எல்லாருமே என்ன கேட்டாங்க, ஒருவேளை உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் மாதவிடா நெத்தியில தான் வருமோ அப்படிங்கிற மாதிரி அவரையும் திரும்பி பேசின காலகட்டம் உண்டு. அதை விட ரொம்ப மோசமாக சட்டசபையில் அனந்த நாயகின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸோட எம்எல்ஏ அவங்க கேட்குறாங்க, திராவிட நாடு எங்கன்னு கேட்குறாங்க. நாடாவை அவிழ்த்து பாவாடையை தூக்கிப்பா, திராவிட நாடு தெரியணும் மோசமாக பேசியவர் தான் கருணாநிதி. இப்படி அவங்க குடும்பமே அப்படிதான். அவங்களெல்லாம் ஒரு படி மேலே போய் அவர் 8 அடி பாய்ஞ்சா குட்டிகள் 16 அடி பாய்ன்ற மாதிரி பேரணும் அப்பனும். அதாவது ஸ்டாலினும் உதயநிதி என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சசிகலாவின் காலுக்கு அடியில் ஊர்ந்து போய் தான் பதவியே வாங்கினவர் எடப்பாடின்னு அப்படி கொச்சையாக சசிகலாவை பேசினவங்க தான் இவங்க. இப்போ இவர் இப்படி பேசியிருக்கிறாரு. அப்போது ஒட்டுமொத்தமாகவே திமுக என்றாலே பெண்களை அவதூறாக இழிவாக பேசக்கூடியவங்க தான் அவங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக வெற்றி கொண்டான ஒரு பேச்சாளர் இருப்பார் அவங்களுடைய கட்சியில், மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். அவர் ஒரு தடவை என்ன ஜெயலலிதாவை சொல்கிறார், ஜெயலலிதா அப்போ முதலமைச்சராக இருக்காங்க. முதலமைச்சராக இருக்கும் இனிமேல் குழந்தை பெறுவதற்கு அவர்களுக்கு சாத்தியம் உண்டான்னு கேட்கும்போது அது அவர்கள் தான் கேட்கணும். அவங்களுக்கு பல பாஷைகள் தெரிஞ்சவங்க, அவங்க பல ஊரை சுற்றுனவங்க, அவங்க என்ன தொழில் செஞ்சாங்க உங்களுக்கே தெரியும் அப்படின்னு மோசமாக பத்திரிகையாளர் முன்பு பேசுனது தான் வெற்றி கொண்டான். இப்படி மோசமாக பேசக்கூடிய நபர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது திமுக தான். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இந்த கேள்வி இவர் சொன்னார் இல்லையா, இதையே அவர் கிருத்திகாவை பார்த்து கேட்பாரா? இல்லை, இவர் பேசின அந்த வீடியோவை கிருத்திகா அவங்களுடைய மகள் மருமகள் எல்லாருமே குடும்பத்தோட பெண்களை உட்காந்து வச்சு இவர் பேசுனத வார்த்தை போட்டு திரும்பி ரிப்பீட்டாக கேட்பார். அவர் கேட்டால் நான் வந்து அந்த அர்த்தத்தில் சொல்ல காவிரியை தான் சொன்னேன்னு சொல்கிறாரு. இதே வீடியோவை குடும்பத்தோடு உட்காந்து குழந்தை குட்டியோட பார்க்க முடியுமா அந்த வீடியோவை? அப்போ எவ்வளவு மோசமான 1000 தான் எதிரியாக இருக்கட்டுங்க, 1000 தான் விரோதியாக இருக்கட்டும், ஆனால் வார்த்தைகள் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் இவர் எவ்வளவு மோசமாக நிர்மலா சீதாராமன் விமர்சனம் தெரியும். நிர்மலா சீதாராமன் விட்டு இவங்க அப்பம் வீட்டு சொத்தான்னு கேட்டவர். இவர் ஒரு நிதி விவகாரத்தில் அப்பம் வீட்டு சொத்தான்னு கேட்டவர். அப்பயே அவங்க சொன்னாங்க, இது மாதிரி தருதைகள்லாம் அரசியலுக்கு வந்துட்டு என்ன பண்ண போது தெரியல, ஒரு பேசுறது எப்படி பேசுறதுன்னு தெரியல, எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்து வந்து எப்படிப்பட்ட வார்த்தைகள் அப்பம் வீட்டு சொத்தா அவன் வீட்டு சொத்தா இப்படியெல்லாம் பேசலாமா என்று அப்போதே அறிவுரை சொன்னவங்க நிர்மலா சீதாராமன். அப்பயாச்சும் இவர் திருந்திருக்கணும், திருந்தலை. இவனுங்க செய்த ஒட்டுமொத்த பாவத்திற்குமே, அதாவது ஜெயலலிதாவை எப்போ சட்டசபையில் சேலையை புச்சி உருவினானுங்களோ அதுவும் திமுக காரணம் பண்ணது தான். அப்போ திமுக என்றாலே பெண்களுக்கு இழிவாக, பெண்களுக்கு மோசமாக, பெண்களை கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி என்றால் அது திமுக தான். சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும், இந்த ராஜீவ்காந்தி என்ற அவங்களுடைய பேச்சாளர், செய்தி தொடர்பாளர், அவங்க கட்சியை சார்ந்த பெண்ணுக்கு எவ்வளோ ஆபாசமான மெசேஜ்லாம் அனுப்பியிருந்தாரு. அந்த பொண்ணு புகாரே கொடுத்தது.
அந்த அளவுக்கு சொந்த கட்சி பெண்கள்கிட்டயே மோசமாக நடந்து கொள்ள வேண்டியதான் இவங்க. உதாரணமாக இவர் எடுத்துக்கிட்டு லியோனி திண்டுக்கல் என்ன போட்டாங்க, பாடப்புத்தக கழகத்தோட தலைவராக போட்டாங்க. அவரு பெண்களோட இடுப்பை பற்றி மோசமாக பேசலை? ஏன் வைரமுத்து ஆண்டாளை பற்றி மோசமாக பேசலை? ஏன் ஆண்டிமுத்து ராசா அவர்கள் இந்து பெண்கள் என்றாலும் விபச்சாரிகள்னு சொல்லலை? ஏன் அதோட இவர் தான் சொல்லியிருக்காரு, திருமாவளவன் தான் சொன்னார், இந்து பெண்கள் என்றாலும் விபச்சாரிகள் திருமாவளவன் தான் சொன்னார். அப்போ திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய சனாதனத்தை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே பெண்களை இழிவாக பேசக்கூடியவங்க தான். சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட எவனுமே பெண்களை தவறாக பேச மாட்டான். சனாதனத்தை எங்களுக்கு வேண்டாம், சனாதனத்தை வெறுப்பவன், சனாதனத்தை வேரோடு அழிப்பேன்னு சொல்கிறவங்க தான் பெண்களை இழிவாக பேசுவான். ஏன்னா அவங்களாம் அப்படிப்பட்ட பிறப்புகள், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. அதனால் அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இவரை கைது செய்தது 100க்கு 100 சரி. பால்டாயில், இவரோட பரம்பரை பேர் பால்டாயில். இந்த பால்டாயில், நீ பால்டாயில் எது குடிச்ச அதை சொல்லு. திரிசாவை பற்றி பேசுகிற நீ ஏன் பால்டாயில் குடிச்ச, நீ ஏன் பால்டாயில் குடிச்சு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன, அந்த காரணத்தை நீ சொல்லு. எதுக்காக நீ வந்துட்டு 50 கோடி செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்தின, யாருக்காக நடத்தின, அந்த காரணத்தை நீ சொல்லு. திரிசாவை பேசுவதற்கு உனக்கு தகுதி இருக்குன்னா இது ரெண்டத்தை பற்றி நீ பேசணும். அப்போ இது ரெண்டத்தை பற்றி பேசினா நீ சும்மா இருப்பியா? என் மீது வழக்கு எதுக்கு தெரியுமா போட்டாங்க? அந்த 50 கோடி ரூபாய் செலவு செஞ்சு அவர் கார் ரேஸ் நடத்தினார் இல்லையா? அப்போ நான் நிவேதா பெத்ராஜை பற்றி நான் பேசினேன். நிவேதா பெத்ராஜை பற்றி நான் பேசுனதுக்காக என் மீது பெண் வன்கொடுமை சட்டத்தை வழக்கு போட்டாங்க. என் மீது 9 செக்ஷனில் போட்டாங்க. இவருக்கு 9 செக்ஷன் போடுறாங்க இல்லையா? அதே 9 செக்ஷன் திமுக என் மேலே போட்டாங்க. மணியம்மையை தவறாக பேசினு சொல்லிட்டு, நிவேதா பெத்ராஜை தவறாக பேசணும்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு போட்டது திமுக. இதன் காரணமாகத்தான். அப்போ ஊ மேலே வழக்கு போட்டால் மட்டும் தக்காளி சட்னியா? அப்போ என் மேலே போட்ட அர்த்தமா? நான் கேட்குறேன். இது என் மேலே போட்டப்பட்ட வழக்கு. 2024 டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி என் மேலே இதே வழக்கு உதயநிதி போடுறாங்க. என் மேலே நிவேதா பெத்ராஜை பற்றி இவங்களை இணைச்சி பேசினேன், மணியம்மையை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு என் மேலே வழக்கு போடுறாங்க. அப்போ நீங்கள் மட்டும் எப்படி வழக்கு போடுவீங்க? இது கருத்து சுதந்திரம் கிடையாது. இப்போ கருத்து சுதந்திரத்தை பேசக்கூடிய எல்லாருமே திமுக இருக்கிறவங்க, அப்போ அதுக்கு கருத்து சுதந்திரம் கிடையாதா? அப்போ இது வன்மையாக கண்டியத்தக்கது. அது யாராக இருந்தாலும், நமக்கும் தாவேக்காவுக்கு தான் ஆகாது. இருந்தாலும் தாவேக்காவுடைய ஒரு முதலமைச்சரை இப்படி ஒரு கேவலமாக பேசுறது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. கைது செஞ்சால் மட்டும்தான், கைது செய்து சிறையில் அடைக்கணும் இவங்கெல்லாம். இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க பேசுகிற வார்த்தை, கோர்ட்டு வெயிட் பண்ண சொல்லிச்சுல, உங்களே அதுக்குள்ளே கைது பண்ண சொன்னதுன்னு கேட்குறாங்க. கோர்ட்டு தீபம் ஏற்ற சொல்லிச்சுல, நீங்கள் ஏன்டா தீபம் ஏற்றல? அப்போ இதே ஹைகோர்ட்டு தீபம் ஏற்றுங்கள்னு சொன்ன போது கோர்ட்டு தீர்ப்பை மதிக்காம தீபத்தை ஏற்ற விடல. அப்போ இவங்க மட்டும் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கணுமா என்ன? அப்போ நீ மட்டும் கோர்ட்டு தீர்ப்பு மதிக்க மாட்ட, இவங்க மட்டும் கோர்ட்டு சொன்ன உடனே அமைதியாக உன்னை கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமா? உன்னை அரெஸ்ட் பண்ணாமல் கோர்ட்டு தீர்ப்பை நீ மதிக்கலைன்னா அது தவறு என்றால் இவங்க செஞ்சது தவறு. கோர்ட்டு தீர்ப்பை மதிச்சிருந்தீனாக்கா அது சரி என்றால் இவங்க செஞ்சது தவறு. அப்போ தீபத்துள்ள தீபம் ஏற்றுன்னு சொல்லும் போது நீ செஞ்சியாத செய்யல. அப்போ இவங்க மட்டும் ஏன் அந்த கைது செய்யக்கூடாது, உன்னை செய்ய மாட்டணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு அரசு, இந்த அரசுக்கு அவதூறு பரப்புவது, பெண்களை அவதூறாக பேசினா அது யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள்னு அந்த தைரியம் இருக்கு இல்லையா? அதற்காக ஒரு பாராட்டு விஜய் அவர்களுக்கு. அதாவது இந்த 9 பிரிவுகளில் வந்து வழக்கப்படுகிறது. ஆனால் 9 பிரிவு என்ன பிரிவுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. என்ன பிரிவுகளில் வந்து உதயநிதி வழக்கு? அதாவது 9 பிரிவுகள் அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிரிவு 196 இரு குழுக்களிடையே பகையை உருவாக்குவது, அது. 2வது பிரிவு பார்த்தீங்கன்னா 192 கலவரத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வேண்டுமென்றே தூண்டுதல் செய்வது. 3வது பார்த்தீங்கன்னா 61 இது குற்ற சதி, இது 3வது. 4வது பார்த்தீங்கன்னாக்கா 351/2 குற்றவியல் மிரட்டல். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 296/5 ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தியது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 352 அமைதியை குலைக்கும் நோக்கில் வேண்டுமென்றே அவமதித்தல். அடுத்து வந்துட்டு 79 ஒரு பெண்ணின் மானத்தை அவமதிக்கும் வகையில் வார்த்தை செய்கை அல்லது செயல், இது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 4 பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிவு 67 ஆபாசமான உள்ளடக்கத்தை மின்னணு வடிவில் பரப்புதல், அதாவது நீங்கள் சோசியல் மீடியாவில் பரப்புது, ஐடி மூலமாக பரப்புறது. இப்படி இத்தனை 9 வழக்குகளை அவர் மேலே போட்டிருக்காங்க. இந்த 9 வழக்குமே நடந்திருக்கு. இந்த 9 வழக்குமே தஞ்சாவூரில் அவர் பேசுனதுல இருக்கு, சாராம்சம் இருக்கு. கடைசியாக காவேரின்னு சொல்லிட்டாரு, அதுவே குற்றத்தை மறைக்கக்கூடிய செயல். பேசுறதையும் பேசிட்டு நான் காவேரியை பேசணும்னு சொல்லிட்டாரு, என்னமோ வந்து பெரிய புத்திசாலி மாதிரி. அப்போ இந்த 9 வழக்குகளுக்குமே சாராம்சம் இருக்கு. கண்டிப்பாக இந்த 9 வழக்கு, இந்த 9 செக்ஷனுமே அவர் மேலே போடப்பட வேண்டும், கைது செய்யப்பட வேண்டும். நான் பெயிலபிள் கேஸ் இதில் கிட்டத்தட்ட, ஆமாம், இதில் கிட்டத்தட்ட இதில் வந்து ஒரு 4-5 செக்ஷன் வந்து நான் பெயிலபிள். அவருக்கு பெயிலே கொடுக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கிட்ட உள்ளே இருந்து ஆகணும். அதுக்காகத்தான் இப்போ போராடி கொண்டு இருக்கிறாங்க. அவர் உள்ளே போய் சொகுசி இளவரசராக வாழ்ந்துட்டாரு, ஜெயிலில் போய் எப்படி வாழ்வார்? அதனால் வேணா ஜெயிலில் எப்படி இருக்கணும், உங்கள் ஆட்சின்னா சொகுசாக இருக்கலாம். இன்றைக்கி வேற ஒரு ஆட்சி இருக்குது, உங்களால் சொகுசாக இருக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு எப்பேற்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் இந்த கயவனை கைது செய்து சரி, இவனை சிறையில் அடைக்க வேணும். அதுதான் ரொம்ப நல்லது, பெண்களுக்கு நல்லது. நான் அடுத்ததாக பார்த்தா அப்படின்னா, இப்போ இந்த காவேரி இஷ்யூவில் வந்து இப்போ விஜய் அரசு வந்து சரியாக செயல்பட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? என்ன அதில்
இல்லை, காவிரி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அரசு அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. விஷயம் என்னென்னு இவங்களுக்கு சுத்தமாக காவிரி விவகாரத்தில் எப்படி அதை மூவ் பண்ணணுங்கிறது கூட இவங்களுக்கு தெரியல. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு நமக்கு சாதகமாக இருக்குது, காவிரி மேலாண்மை வாரியத்தோட உத்தரவு நமக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட கேட்டு வாங்கக்கூடிய ஒரு திராணி இங்கே வந்து இந்த தாவேகா ஆட்சிக்கு இல்லை. இன்னொன்று, இன்னைக்கு நீட்டுக்காக போராடின எந்த நடிகருமே இன்னைக்கு காவிரிக்காக போராடல. ஏன் போராடல? காவிரி நம்ம உரிமை தான்டா. நீட்டு மட்டும் மக்கள் தமிழ்நாடு மக்கள் நீட்டினால் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் சொல்ற நீ, காவிரி விவகாரத்திலையும் தமிழக விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படுறான். விவசாயினா நீ சோறு தின்ன முடியாது. நீ நடிகனா கூட இரு, நீ நடிகன்றதுனால நீ சாப்பாடு சாப்பிடாம இருக்கேன்னா? படிப்புக்காக பேசிய நீ விவசாயத்துக்காகவும் பேசினல. எவனா பேசுனீங்க? ரஞ்சித் பேசினாரா? வெற்றிமாறன் பேசினாரா? இல்லை வந்துட்டு அமீர் பேசினாரா? சத்யராஜ் பேசினாரா? சத்யராஜ் பொண்ணு பேசிச்சா? யாரடா பேசுனீங்க? சூர்யா பேசினாரா? ஜோதிகா பேசிச்சா? எல்லாத்துக்கும் வந்துருமா ஜோதிகா முன்னாடி? எல்லாத்துக்கும் வந்துருவாரு நீட்டுனாக்கா சூர்யா, எல்லாரும் வந்துருவீங்கல்ல. இப்போ ஏன்டா ஒருத்தங்க கூட நீ காவிரி விவகாரத்துக்கு வரல? ஏன் வரல? ஏன்னா நீட்டுனாக்கா மத்திய அரசு பாசிச பாஜகன்னுவான். இப்போ இதுனா காங்கிரஸ் தான் இவனுக்கு க்ளோஸ் ஆச்சே, இவனுக்கு தோஸ்த் ஆச்சே. அதனால காங்கிரஸை எதிர்த்து பேச மாட்டானுங்க. அது இல்லாமல் கர்நாடகாவை எதிர்த்து இவங்க காவிரி விவகாரத்தில் பேசிட்டாக்கா ஒருத்தம் படம் கூட அங்கே ஓடாது. கன்னட படம் தமிழகத்தில் வராதுங்க பெருசா. ஆனால் தமிழ் படம் கன்னடத்தில் மார்க்கெட் உண்டு, கேரளாவில் மார்க்கெட் உண்டு, ஆந்திராவில் மார்க்கெட் உண்டு, தெலுங்கானாவில் மார்க்கெட் உண்டு. அதனால் இவன் என்ன பண்ணுவான்னா அண்டை மாநிலத்தை பகச்சிக்கவே மாட்டான். அந்த நடிகரை நான் சொன்ன பாருங்க, 9 ஓட்டையை மூடிக்கிட்டு கலைஞர் ஆட்சியில் இருந்தான்னு பாருங்க. இவனு எவனுமே இப்போ காவிரி பற்றி பேச மாட்டான். ஏன்னா இவனுங்க படம் எடுத்தால் அது கன்னடத்தில் ஓடணும், தெலுங்கானாவில் ஓடணும், கேரளாவில் ஓடணும். அதனால இந்த காவிரி நதி சம்பந்தமா, அணை சம்பந்தமா, பெரியார் டேம் சம்பந்தமா கூட இவனுக்கு எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் நீட்டுன்னு வந்துட்டா மட்டும் எங்கேருந்து தான் ஓடி வருவானுங்களும் தெரியாது. ஆனால் அந்த காவிரின்னு வந்துட்டாக்கா எங்கே போய் ஒளிவானுங்களும் தெரியாது. அப்படிப்பட்ட கேடுகட்ட கூத்தாடிகள் தான் இவனுங்க. பேசுங்கடா, இப்போ எல்லா விஷயத்துக்கும் பேசு. நீட்டுக்கு மட்டும் பேசாத, காவிரிக்கு பேசு, இப்போ உதயநிதிக்கு பேசு. உதயநிதி பேசுறது தப்பா ரைட்டான்னு இப்போ ஒருத்தமா வந்து பேசுறா? எவனா வந்து பேசுறீங்களாடா? எவனா ஒருத்த கண்டன அறிக்கை கொடுக்குறீங்களா? என்ன ஒரு ப்ரொடியூசர், நீ இவனுக்கு பேசுனவங்கள பாதி பேர் படத்தை அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறார். அதனால உதயநிதி எடுத்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். அவர் திரிஷாவை பற்றி பேசினாலும் சரி, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பற்றி பேசினாலும் அவன் வரமாட்டான். யாரும் இந்த கூத்தாடிகள், நான் சொன்ன இந்த கூத்தாடிகள் யாருமே வெற்றிமாறனாக இருக்கட்டும், ரஞ்சித்தாக இருக்கட்டும், அமீராக இருக்கட்டும், ஒருத்தவங்க வெளியே வரமாட்டான். ஏன்னா இவன் பணத்தில் தான் அவன் படமே எடுக்கிறாங்க. முக்கால்வாசி வரமாட்டான். மற்றபடி நீங்கள் நீட்டுன்னு சொல்லுங்க உடனே வந்துடுவான். மத்திய அரசுன்னு சொல்லுங்க உடனே வந்துடுவான். மத்திய அரசை குறை சொல்லுமா, வாடா லைனில் வந்து மைக்க பிடிச்சி நிற்பானுங்க. நான் பேசுகிறேன் இப்போ பேசு. ஏன் பேச மாட்டேங்கிற? எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் என்னது, டேனியல் காந்தி. இப்போ பேசுடா. உதயநிதி பேசணும் தப்பா இல்லை? இப்போ பேசு. இப்போ பேசினாக்கா நீ ஆம்பளை, இல்லைன்னா நீ யார் நான் சொல்கிறேன் நான். அப்போ எவ்வளோ ஒரு மானங்கட்ட செயல் இதெல்லாம். அப்போ நீட்டுக்காக போராடக்கூடிய, நீட்டுக்காக வாதாடக்கூடிய நீங்கள்லாம் காவிரிக்காகவும் பேசணும். இப்போ காவிரியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மேகதாதுன்றது எப்படி தெரியுமாங்க? மேகதாது அணையை ஏன் அவன் கட்டணம் துடிக்கிறான்னு வச்சுங்களேன். மேகதாது அணை இல்லை, இப்போ இல்லைன்னு வச்சுங்களேன். நீர்பிடிப்பு பகுதியில் காவிரியில் மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், டேமை திறக்காமையே 80 TMC தண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும். எது? டேமை திறக்காமையே. டேம் அவன் திறக்கே தேவையில்லை, ஆனால் அங்கே மழை பெஞ்சா 80 TMC தண்ணி வந்துடும். ஏன்னா அந்த டேம்லேருந்து நமக்கு பிலிகுண்டுக்கு இருக்கக்கூடிய அந்த இடைவெளியில் பெய்யக்கூடிய மழை அவன் தடுக்காமையே வந்துடும். அவன் என்ன பண்ணுறான், அந்த தண்ணியும் நமக்கு வரக்கூடாது, அதையும் தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மேகதாதுன்ற இடத்துல நம்மளோட எல்லைக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த இடத்துல அதை கட்டிட்டாக்கா தானாக வரக்கூடிய 80 TMC தண்ணி வராது. நம்ம ஏன் இன்றைக்கி இவ்வளோ போராடோம்னா, அவன் தண்ணியை திறக்கலனா கூட 80 TMC தண்ணி நமக்கு வரும். ஆனால் அந்த மேகதாது என்ற அணையை கட்டி விட்டால் அந்த தானாக வர வேண்டிய 80 TMC தண்ணி கூட தமிழ்நாட்டுக்கு வராது. அதை அவன் தடுத்து நிறுத்திடுவான். இந்த போராட்டமே அதுக்காக தான். இந்த விஷயம் இவங்களுக்கு புரிதா இல்லையானே தெரியல. இதில் ஒரு தற்கூரி பேசுகிறான். காங்கிரஸோடைய இப்போ தலைவராக இருக்கக்கூடிய முட்டாள் மாணிக்கம் தாகூர் பேசுகிறார். என்ன பேசுகிறான்னா, ராகுல் காந்தி தமிழகத்தின் கால வைத்ததின் விளைவு கர்நாடகாவில் மழை பெய்கிறது, தானாக மழை பெய்கிறது அப்படின்னு பேசுகிறான். இவன் திறந்து விட்டது கபினி அணை. கபினி அணைக்கு தண்ணி எங்கே திரும்ப வரும்? கேரளாவில் மழை பெஞ்சதுனால வந்துது. இந்த முட்டாளுக்கு இது புரியல. எப்படி? கபினி அணையோட தண்ணி எந்த தண்ணின்னு பார்த்தீங்கன்னா 75% தண்ணி கேரளாவில் மழை பெஞ்சாதான் கபினி அணைக்கு தண்ணி வரும். இவன் கபினி அணையை மட்டும் திறந்து விட்டுக்கிறான். கிருஷ்ணராஜ சாகரை திறக்கல, ஹேமாவதியை திறக்கல, ஹரங்கியை திறக்கல. இவன் திறந்து விட்டுக்கிற அணை எது? கபினி அணை. கபினி அணையை திறந்து விட்டது கேரளாவில் பெஞ்ச மழை அங்கே போகும். இந்த தற்கூரிக்கு இது கூட தெரியல. இவன் கர்நாடகாவில் மழை பெஞ்சதுனால இவர் நல்ல நேரமா இதை பகுத்தறிவாடா இது? இவர் வந்த ராசி, இவர் தமிழ்நாட்டில் வந்த ராசி, அங்கே கர்நாடகாவில் மழை பெஞ்சு தண்ணியை திறந்து விட்டான்லாம், பிரச்சனையே இல்லாமல் போயிடுச்சான். எப்படி பேசுகிறான் பாருங்க. நான் என்ன கேட்குறேன்னா, டேய்
கோ பேக் மோடின்னு சொன்னீங்கல்ல, எதுக்குடா சொன்னீங்க? அதே மாதிரி இவன் தண்ணி திறந்து கொள்ளல, காங்கிரஸ் அரசு தானே, இவர் தானே காங்கிரஸ் முதலமைச்சர் சீதாராமையாவை மாற்றி டி.கே. சிவகுமாரை உட்கார வச்சது யாரு? ராகுல் காந்தி. ராகுல் காந்தி டி.கே. சிவகுமார் கிட்ட 3 ஆண்டுகள் திறந்து விட்றா தண்ணியை தமிழ்நாட்டுக்கு, நம்ம கூட்டணி ஆட்சி தான் நடக்குதுங்க, அவங்களோட தயவு நமக்கு வேணும், நம்ம 2 மினிஸ்டர் பிச்சை எடுத்து வாங்கியிருக்கிறோம், அவனுக்கு நல்லா இருக்கணும்னாக்கா நீ தண்ணியை திறக்கணும்னு சொன்னால் திறக்க மாட்டானா? ஏன் தமிழ்நாட்டுக்கு வரது மாதிரி சொல்லிட்டு வர வேண்டியது தானே? அப்போ நீ ஏன் கோ பேக்குன்னு சொல்லலை? ஏன் வந்து திமுக சொல்லலை? கோ பேக் ராகுல்னு சொல்ல வேண்டியதாண்டா, ஏன் சொல்லலை? ஏன் இவன் டேனியல் காந்தி ஏன் சொல்லலை? ஏன் இங்கே இருக்கக்கூடிய போராளிகள் யாரும் வந்து கோ பேக் எங்களுக்கு தண்ணி கொடுக்காத ராகுல் காந்தியே நாட்டை விட்டு வெளியே போ, மாநிலத்தை விட்டு வெளியே போ, உனக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ல வேண்டியதாண்டா, ஏன் சொல்லலை? மோடியை மட்டும் தான் சொல்லுவீங்களா? பாஜக மட்டும் தான் சொல்லுவீங்களா? காங்கிரஸை சொல்ல மாட்டீங்களா? அப்போ எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஏன் காங்கிரஸ் இங்கே உருப்படாமல் இருக்குன்னா, அந்த மாணிக்கம் தாக்கூர் மாதிரி தலைவர்கள் இங்கே போடும்போது காங்கிரஸ் இங்கே வளராமல் இருக்கு. இதுதான் பிரச்சனை. அப்போ எந்த அளவுக்கு புத்திசாலித்தனமாக அவர் பேசியிருக்கிறார் பாருங்க. அப்போ எவ்வளோ ஒரு கேவலமான நடவடிக்கை இது. இதை வன்மையாக கண்டிக்கத்தக்க செயல் இது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செஞ்சு போகும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், அதாவது இந்த ஆட்சி வந்து ரீல்ஸ் போட்டு தான் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எந்த அளவுக்கு உண்மை? இல்லை, ரீல்ஸ்ன்றதை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி உண்மையாக ரீல்ஸ் தாங்க. அதில் வந்து அந்த 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 அவரோட கருத்தில் நான் உடன்படுறேன். அதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இப்போது காவிரி விவகாரமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு இது வரைக்கும் சொல்லலை. வேளாண் பட்ஜெட்டை கொண்டு போய் ஒருத்தர் வந்து திருப்பதி கோயிலில் வைக்கிறார். ஒரு பட்ஜெட்டை வாசிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே வரக்கூடாது. அது வந்து நீங்கள் அரசியலமைப்பு சட்ட சாசனத்தில் நீங்கள் உறுதிமொழி எடுக்கும்போது, என்னுடைய அரசாங்கத்தை சார்ந்த எந்த ஒரு இதுவுமே நாங்கள் வந்துட்டு வெளியே சொல்ல மாட்டேன் அப்படின்னு தான் நீங்கள் எடுப்பீங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் திருப்பதி கோயிலில் போய்ட்டு நீங்கள் அச்சகரட்டை கொடுத்து அங்கே வச்சு எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறீங்கன்னா அது வெளியே போகும் தானே அர்த்தம். அப்போ இது எவ்வளோ மாதிரியான ஒரு தற்குறித்தனம். நீங்கள் போய் பூஜை பண்ணுங்க, அதெல்லாம் நல்லது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் நிறைய கோயில் இருக்குது, இங்கேயும் பண்ணலாம். அண்டை மாநிலத்துக்கு கொண்டு செல்லி அதை பூஜை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? பெருமாள் தமிழ்நாட்டில் இல்லையா? பூர்வீகமாக இருக்கலாமோ? ஒருவேளை பூர்வீகமாக இருக்கலாமோ, ஒருவேளை திமுகவுக்கு எப்படி ஆந்திரா பூர்வீகமோ அது போல் இவங்களும் பூர்வீகமாக இருக்குமோ, அதனால இவங்க போகிறாங்களோ? அப்போது இதெல்லாம் எவ்வளோ ஒரு மட்டமான செயல். நீ போய் சாமி கும்பிட்டா வேணான்னு சொல்ல, நீ உன் வீட்டில் வந்துட்டு அதை வச்சுட்டு நீ வெறுமனை போய் சாமி கும்பிட்டு வா. நீ அந்த அறிக்கையை நிழல் பட்ஜெட்டை எடுத்துகிட்டு போய் நீ அங்கே வச்சுட்டு நீ சாமி கும்பிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன? அதே போல் காவிரி விவகாரத்தில் நான் போய் அங்கே பேசுறேன்னு சொன்னதே தப்பு. யாருக்கு காரியம் ஆகணும்? அவனுக்கு காரியம் ஆகணும். யாருக்கு? மேகதாது கட்டணுன்றது யாருக்கு காரியம்? அவனுக்கு ஆகணும். அப்போ யார் பேச்சுவார்த்தைக்கு வரணும்? அவன் தான் இங்கே வந்து ஐயா நாங்கள் அணையை கட்டிக்கிறோம், எங்களுக்கு உதவி பண்ண, அவன் தான் பேசணும். நீ போய் பேசுவியாங்க? இது எவ்வளோ பெரிய முட்டாள்தானே இது எவ்வளோ பெரிய தவறு இது இவர் என்ன தெரியுமா எண்ணம்? எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது அப்போ குண்டுராவ் என்பவர் கர்நாடகா முதலமைச்சர். அப்போ காவிரியில் தண்ணி திறந்து விடலன்னு நம்ம எம்ஜிஆர் அவர்கள் நேராக கர்நாடகா போயிடுறாரு. நைட்டில் கார் எடுத்துகிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்டாஃபை கூப்பிட்டு அங்கே போயிடுறாரு. நேராக குண்டுராவ் வீட்டுக்கு போயிடுறாரு. குண்டுராவ் வீட்டுக்கு போனோடனே குண்டுராவ் உள்ளே இருக்கார். அப்போ அவங்க அம்மா அவர் வரவேற்கிறாங்க. எம்ஜிஆர் வரவேற்றுனா எத்தனை தண்ணி கொடுக்குறாங்க அவருக்கு, சொம்பில் எடுத்துன்னு வந்து எம்ஜிஆருக்கு தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ எம்ஜிஆர் நான் வேண்டான்ட்டார். தமிழ்நாட்டுக்கு உங்களுடைய மகன் தண்ணியை திறந்து விட்டால் தான் நீங்கள் குடிக்கிற தண்ணியை நான் குடிப்பேன் அப்படின்னு பேசுகிறார். பேசுகிறோன்னே இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு அதுக்கப்புறம் குண்டுராவ் அவர்கள் இரவோடு இரவாக அணையை திறந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுறாங்க. இது பேச்சுவார்த்தை. நீங்கள் போனால் என்ன நடக்கும்? அங்கே ஏற்கனவே ஆர்ப்பாட்டம், போராட்டம், பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது அங்கே அணையை கட்ட துடிக்கிறான். அப்போ இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக மாறும். அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அணை கட்டக்கூடிய நேரத்தில் இது போகக்கூடாது. இது எந்த வகையான நேரம் கேட்டினாக்கா, அணை கட்டுவதற்கு மத்திய அரசு நிராகரித்து விட்டது. அவங்களோட திட்ட அறிக்கையை நிராகரிச்சுட்டாங்க. நிராகரித்த நேரத்தில் ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கலாம். அப்படி கொந்தளிச்சு போயிருக்கும் இந்த நேரத்தில் இவர் போய் அங்கே போய் செல்லு பேசும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் சொல்லிட்டு தான் டி.கே. சிவகுமார் வரக்கூடாதுன்னு சொல்கிறார். வர வேணான்னு சொல்கிறார். அவர் கூப்பிடவே இல்லை, இவர் தான் போகிறேன்னு சொன்னார். அவர் ஒரு அறிக்கையில் பேட்டியில் சொல்கிறார், ஆமாம் அவர் என்னை சந்திக்க போகிறதா நானும் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது நீங்கள் தான் அங்கே சந்திக்க போகிறீங்க, அவர் உங்களை கூப்பிடல. ஆனால் உங்களை வர வேணான்னு சொன்னது யார்? அசிங்கமாக இல்லை இது? நீங்கள் இங்கே வராதிங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு அசிங்கம் இல்லை, நீங்கள் போகிறேன்னு சொல்கிறது அசிங்கம். அப்போது காவேரி விவகாரத்தில் இவங்க இன்னும் கூட அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் இருக்குதே தவறு. அவங்க இது வரைக்கும் 5-6 தடவை கூட்டிட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தில் எல்லா கட்சியுமே பிஜேபி உள்பட எல்லாமே ஒத்துமையாக இருக்கிறாங்க. நீங்கள் ஏன் இது வரைக்கும் உங்கள் ஈகோ பார்க்குறாரு? இப்போ முதல்வர் விஜய் ஈகோ பார்க்குறாரு. அதனால தான் அனைத்து கட்சி கூட்டத்தை இது வரைக்கும் கூட்டலை. இங்கேருந்து நீங்கள் ஸ்ரீபெரும்புத்தூர் போய் ஆலய பார்க்க நேரம் இருக்குது, 101 அடி ஏறி ஆய்வு பண்ண நேரம் இருக்குது, ஒரு மணி நேரம் உங்களுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை நேரம் இல்லையா உங்களுக்கு அப்படின்னா, அப்போ நீங்கள் வேணும்னே ஈகோ பார்க்குறீங்க. எதுவாக தான் நானே பண்ணிப்பேன், இதில் யாருக்கும் இதில் வந்து நல்லது போய் சேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தானே. அப்போ இது மாதிரி எண்ணம் வைத்திருக்கிறவங்களுக்கு வந்து இது எப்படி நல்லது நடக்கும்? எப்படி இப்போ மழை பெஞ்சிருக்குது, கடவுளுடைய துணையினால் மழை பெஞ்சிருக்குது, நமக்கு தண்ணி வந்துருச்சு. இல்லை மழை பெய்யலன்னா
எல்னினோ வரப்போகுது. ஆமா, சூப்பர் எல்னினோ. சூப்பர் எல்னினோ வந்துருச்சுன்னா அவ்வளோதான் முடிச்சு. ஆல்ரெடி சூப்பர் எல்னினோ காரணமாக தான் மழை லேட்டாக பெஞ்சிருக்கு. ஜூன் மாதம் பெய்ய வேண்டிய மழை பெய்யல, ஜூலை மாதம் பெய்ய வேண்டிய மழை பெய்யல, ஆகஸ்ட் மாதம் பெய்ய வேண்டிய மழை தான் இப்போ பெய்யுது. ஆல்ரெடி 2 மாதம் தண்ணி இல்லை. உங்களுக்கு கடந்த 5 வருஷத்துலேயோ மேட்டூர் அணையை திறந்தாங்க குறுவை சாகுபடிக்கு. ஆனால் இந்த வருஷத்தை திறக்க முடியல. அப்போ இது எவ்வளவு பாதிக்கப்படும்? குறுவை சாகுபடி அடுத்த சம்பா பாதிக்கப்படும். அப்போது இதுக்கான நடவடிக்கை என்ன பண்ண போது அப்போது தானியங்களோட உற்பத்தி குறையும் போது விலையேற்றம் அதிகமாகும். அப்போ இதுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்கடா அப்படின்னா, நீ திருசாவை பேசுகிற, நான் பால்தாயில்னு பேசுகிறேன், ஆக்கப்பூர்வமாக எதனா பேசுங்கடா. அதை விட்டு இதெல்லாம் தேவையா? நீ போனது எதுக்கு? காவிரி விவகாரத்தில் போன அங்கே திருசாவை பேசுறதுக்கான அவசியம் என்ன இருக்கு உனக்கு? அப்போது ஆக்கப்பூர்வமாக எதுவுமே பேச மாட்டீங்க. அப்போ ஆக்கப்பூர்வமாக 2 கட்சியுமே பேச மாட்டான். மக்களுக்கு தேவையான 2 கட்சியும் செய்ய மாட்டான். உன்னை நான் குறை சொல்கிறது, என்ன நீ குறை சொல்கிறது, இப்படியே தான் இந்த ரெண்டு ஆட்சியுமே போயிட்டு 2 கட்சியுமே பண்ணிட்டு இருக்காங்க. தவிர மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னா எந்த விவகாரத்திலும் இவங்க பண்ணுறது கிடையாது. திருப்பரங்குன்றத்தில் வந்து தீப யாத்திரை விஷயத்துக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டே போயிருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டே வந்து இல்லை, அவங்க இப்போ சொல்கிற மாதிரிலாம் நடக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டாந்துட்டாங்களே. இது தாவேக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அடியா என்னது? இல்லை, ஆரம்பம் முதலே இந்த விவகாரத்தில் தீபம் ஏற்றணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கோர்ட்டு இப்போது இவங்க தாவேக அரசோட அங்கே என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, 150 ஆண்டு காலமாக நாங்கள் அங்கே ஏற்றுறது கிடையாதுங்க, தீபத்தூணில் ஏற்றுறது இல்லை. நாங்கள் வந்து அந்த உச்சியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அந்த பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நாங்கள் தீபம் காலங்காலமாக 150 வருடமாக நாங்கள் ஏற்றி கொண்டு இருக்கிறோம். இது ஏற்றுனதுக்கான வரலாற்று சான்றுகள் எதுவுமே இல்லை. தீபத்தூணில் ஏற்றுறதுக்கான வரலாற்று சான்றுகள் எதுவுமே இல்லை. அதுக்கான அறிக்கைகளும் இந்து அறநிலையத்துறைக்கிட்டே இல்லை, அறிஞர்கள்கிட்டே நாங்கள் கேட்டுட்டோம். அப்படி எதுவும் இல்லைன்னு தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு ஒரு அடிப்படை வாதத்தை அவங்க வைக்கிறாங்க, எங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வைக்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்குறாங்கன்னா, அது தீபத்தூண் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது. அப்போ தீபத்தூண்னா தீபம் ஏற்றத்தானே அந்த தூண் இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் ஹைகோர்ட்டோடைய ஆர்டருக்கு நாங்கள் தடை கொடுக்க முடியாது. அதே நேரம் கட்டாயமாக தீபம் ஏற்ற வேணும்னு நாங்கள் சொல்ல முடியாது, அதையும் சொல்கிறாங்க. இப்படி அதே நேரத்தில் கட்டாயமாக தீபம் ஏற்றணும் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியாது, அது ஹைகோர்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. அப்போ ஹைகோர்ட் உத்தரவை அரசு பின்பற்ற வேண்டியது அவங்களுடைய கடமை. அதனால் ஹைகோர்ட்டோடைய ஆர்டருக்கு நாங்கள் தடை கொடுக்க முடியாது, அது அவங்களுடைய இது. நீங்கள் வேணும்னா அங்கேயே பேசி அங்கேயே முடிச்சுக்கோங்க, இங்கே வராதிங்க அப்படின்னு அந்த கேஸ் அப்படியே முடிச்சு விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு கிடைத்த வெற்றி, தீபத்தூணுக்காக போராடிய வெற்றி, தீபத்தூணுக்காக உயிர் நீத்த அந்த இளைஞனுக்கு கிடைத்த வெற்றி. இது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு வெற்றி. ஆனால் ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, திருமாவளவன் காரில் போயிட்டு இருக்கும்போது பேனட்டில் ஒருத்தர் பிடிச்சி பேசிட்டே போவார். ஏன் அந்த இடத்துல திருமாவளவன் வந்து கார் நிறுத்தலை? உங்களுக்கு தெரியும், திருமாவளவனை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தியான விவகாரத்திலே இருக்கட்டும், அதுவும் உங்களுக்கு போக்குவரத்தில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான். அதே போல் இன்னொரு வக்கீல காரில் இடிச்சிட்டு, ஆமாம், இது மாதிரி இவர் ரூல்ஸ் பேசுவார், ஆனால் ரூல்ஸ் எதுவுமே இவர் ஃபாலோ பண்ண மாட்டார். அது அரசியலாக இருக்கட்டும், அது சாலை போக்குவரத்தாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கும் ஒரு பேச்சு பேசுவார், ஆளுங்கட்சியாக இருக்கும் ஒரு பேச்சு பேசுவார், காங்கிரஸ் ஒரு பேச்சு பேசுவார், இப்படி வந்துட்டு ஒரு பேச்சு பேசுவார். இப்படி தன்னை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலுமே முன்னுக்கு பின் முரணாக பேசக்கூடியதான் திருமாவளவன். அதாவது அவர் மெய் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல. அவன் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த கார் போயின்னு இருக்கு இல்லையா? இவரை இதே என்ன தெரியுமா சொல்லிச்சு, தாவேகாவுடைய அந்த பிரச்சார வாகனத்தில் முன்னாடி முந்திக்கிட்டு போகும்போது அந்த அவனுக்கு என்னடா நீங்களாம் குரங்கு மாதிரி போறீங்கடா, குரங்கு மாதிரி தாவுறீங்களாடான்னு பேசின வாய் தான் அந்த வாய். தாவேகாவை பார்த்து இதே வாய் தான் பேசிச்சு, தொண்டர்கள் மாதிரி வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே குரங்கு கூட்டமாக இருக்குது அப்படின்னு பேசின வாய் தான் திருமாவளவனோட வாய். இன்னைக்கு அதே திருமாவளவனோட தொண்டை இன்னைக்கு காரில் தொத்திக்கின்னு போய் பேசுகிறான்னு சொன்னால் அப்போ அவர் யார்? அப்போ அதை நீங்கள் அனுமதிக்கிறீங்களா? அனுமதிக்கிறதா தான் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதனால தான் வண்டி அப்படியே போயிருக்கு. அனுமதிக்காதவராக இருந்தாலும் இது தப்புன்னு நினச்சா என்ன பண்ணிக்கணும்? காரை உடனே நிறுத்தி நீ இது பண்ணது தப்பு, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒன்று ஆஃபீஸில் வந்து பாரு, இல்லையா வீட்டில் வந்து பாரு, இல்லையா அப்பாயின்மெண்ட் வாங்கி என்ன வந்து பாரு, இந்த மாதிரி பண்ணுறது தப்பு, இது முன்னுதாரணமாயிடும், மற்ற கட்சிகளுக்கு முன்னுதாரணமாயிடும், மற்ற தோழர்களுக்கு முன்னுதாரணமாயிடும்னு தனது தொண்டர்களை ஒரு நல்லபடியாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் அதை செஞ்சுருக்கணும். இவர் தான் தொண்டை எப்படி போனான்னா, இவர் தான் சொல்கிறாரு, நீ 10 கேஸ் வச்சுக்கோ, 12 கேஸ் வச்சுக்கோ, ஒவ்வொருத்த மேலேயும் 10 கேஸ் இருக்கணும், 12 கேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவர் தானே. சருக்கு மிடுக்குன்னு சொல்கிற ஆள் தானே இவர். அப்புறம் அவன் எதை பண்ணாலும் சரி தலையை மண்டை ஆடிட்டு தான் போவார். அவருக்கு தேவை திரள் நிதி, அவருக்கு தேவை தொண்டை 10,000 கொடுக்குறானா, தொண்டை 1 லட்ச ரூபா கொடுக்குறானா, அதை வாங்கிட்டு அப்படியே வச்சு பாரு. அந்த பணம் ஏன் வருது, எப்படி வருது, எவங்ககிட்ட போய் வாங்குற, எவங்ககிட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணி வாங்குறலாம் அவர் கேட்க மாட்டார். அவருக்கு தேவை திரள் நிதி வரணும், தொண்டர்கள் பணம் கொடுக்கணும். அந்த தொண்டர் கேடு கட்டு போனாலும் கவலை கிடையாது. இப்போ இதை தடுக்க தவறியவர் எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா? திருமாவளவன் என்பவர் சாதாரண மனிதர் கிடையாது. அவர் பின்னால் ஒரு தலித் என்ற ஒரு சமுதாயத்தோட கூட்டம் இருக்குது. அது சின்ன கூட்டமோ பெரிய கூட்டமோ இவர் பெருசாக காமிச்சிட எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் தெரியல. ஏன்னா திமுகவுடைய தோளில் தொங்கிட்டு வந்தவர் தான் இவர்.
அதனால அவன் தோண்டான்னு இப்போ அவர் காரில் தொங்குறான். இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் கடைசி இன்னொரு விஷயம், அதாவது வந்து ஜார்க்கண்டில் போய் மறுபடியும் திரும்ப வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்கிறதா ஒரு பிரச்சனை வந்திருக்குது. ஸோ அதில் என்ன இப்போ ஆச்சு அதுங்க? ஜார்க்கண்டில் இப்போ மட்டும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர், அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எப்படி குரூப் 4 குரூப் 2 இருக்கோ அந்த மாதிரி அங்கே உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறதுக்காக 2 தேர்வுகள் நடத்துவாங்க. அந்த 2 தேர்விலுமே வினாத்தாள் கசிஞ்சு அங்கே திரும்ப இது நடக்க போகுது, தேர்வு நடக்க போகுது. அதை கண்டித்து மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அதாவது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. அப்போ நீட்டுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்த ராகுலாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய சமூக சீர்திருத்தவாதி போராளிகளாக இருக்கட்டும், நடுநிலை நக்கிகளாக இருக்கட்டும், இப்போ ஜார்க்கண்டில் 2 பேப்பர் ரிலீஸ் ஆயிருக்கு, எவனுமே வாங்கி திறக்கல. இதை விட முக்கியமா என்னன்னா, இந்த நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த இடமே உங்களுக்கு ஜார்க்கண்ட் தான். ஆனால் அந்த முதலமைச்சர் பதவி விலகுன்னு எவனும் சொல்லலை. ராகுல் காந்தி போய் போராடல. இப்போ போய் முற்றுகையிடு. ஜார்க்கண்டோடைய முக்தி மோர்ச்சாவுடைய அந்த முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வீட்டை போய் முற்றுகையிடு வரா ராகுல் காந்தி. பிரதமர் வீட்டுக்கு போனல. இப்போ ஏன் போக மாட்டேன்னா, ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய கட்சி இந்தி கூட்டணி இருக்கு. இவனுக்கு இந்தி கூட்டணினாக்கா மூடிப்பானுங்க, என்டிஏ கூட்டணினா வாயை திறந்துப்பானுங்க. 9 வாட்டியை திறந்துப்பானுங்க. ராகுல் காந்தி உள்பட, ஸ்டாலின் உள்பட, ஆர் ராசா உள்பட, தாவேகா உள்பட எல்லாருமே. அங்கே என்டிஏ கூட்டணி ஏதாவது தவறு பண்ணிட்டாக்கா உடனே ஐயோ என்டிஏ கூட்டணி, ஐயோ என்டிஏ கூட்டணிவானுங்க. இதே இந்தி கூட்டணி யாராச்சும் ஒரு தவறு பண்ணிட்டாக்கா எதுவுமே பேச மாட்டாங்க. அது நடக்காத மாதிரியே இருப்பானுங்க. இன்னைக்கு கூட அந்த மாணவர் போராட்டம் மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சதுனால தான் இன்னைக்கு அது இந்தியா ஃபுல்லாக பரவி இருக்கு. ஏன் அங்கே 2 வினாத்தாள் கசிஞ்சிருக்கு, 2 தேர்வோட வினாத்தாள் கசிஞ்சிருக்கு. ஏன் அப்போ இளைஞர்களோட வாழ்க்கை பறி போகலையா? அப்போ மாணவர்களோட வாழ்க்கை பறி போகலையா? நீட் தேர்வு கசிஞ்சா மட்டும்தான் மாணவர் வாழ்க்கை பறி போகுமா? அப்போ ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிடையாதா? மாணவர்கள் கிடையாதா? அப்போ அவங்களோட வாழ்க்கை பறி போவாதா? அதை பற்றி அவனும் பேச மாட்டானா? பேச மாட்டான். ஏன்னா அது இந்தி கூட்டணி, என்டிஏ கூட்டணி தான் பேசுவானுங்க அவனுங்க. அதனால இந்த ராகுல் காந்தி முதல்ல பேசணும். ராகுல் காந்தி இந்த ஜார்க்கண்டில் நடக்கக்கூடிய அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக ஜார்க்கண்டுக்கு போய் அந்த மாணவர்கள்கிட்ட உட்காரணும், அங்கே போய் உண்ணாவிரதம் இருக்கணும், அந்த முதலமைச்சரோட வீட்டை முற்றுகையிடணும். செய்வாரா ராகுல் காந்தினா? செய்ய மாட்டார். ஏன்னா அவர் இந்தி கூட்டணியில் இருக்கிறார். சுயநலவாதி, கோமாளி பப்பு ராகுல் என்பதற்கு இது ஒரு உதாரணம். அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்க. போன நேரத்தில் இளையபால் வருவதற்கு வைக்கின்றேன். நன்றி.